उल्लू का भैया हम भजन लाल आ गया। பஜன் லாலா அப்படின்னா? हम मदन लाल की बेटा भजन लाल இங்கே சேலை விக்கிற பெரிய புண்டியிலே எங்க முதலாளி சேலை விக்கிறவர் இல்லையா, சேலை விக்கிற பெரிய பாண்டி. அரே மாப் கரோ. யார் நீங்க? பெரிய புண்டியிலே அவர் ஊருக்கு போயிருக்காரு. ஊர் மேல போயிருக்கான். ஊர் மேல இல்லையா, கார் மேல போயிருக்காரு. நம்பில் சிலை வாங்குறதுக்கு பொட்டிக்குள்ளே பணத்தோட வந்திருக்கான். அப்படியா? அப்ப வாங்க உள்ள போலாம் வாங்க. अरे दोस्त पान खाता है? पान खाता है? नहीं कई के पान बना ला 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 अरे अरे अटो 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 सिले पाकनो अटो सिले पाकनो சிலை பார்க்கணும் தள்ளு தள்ளு சைத்தான் தள்ளு. அரே நம்ம சிலையெல்லாம் துணி போட்டு வச்சிருக்கான். நான் நினைக்கிற சிலை இங்க இல்லே. நீ எப்படி சிலை நினைக்கிற சேட்டு? அரே நம்ம ஒரு சிலை நினைக்கிறான், அது இங்க இல்லே. பொட்டியில 10 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்கான், இங்க இல்ல. நான் பாம்பே போறான். வேணாம் வேணாம், சிலை இருக்குது, காட்டுறேன். காட்டுறான் காட்டுறான். யாரோ எந்த சிலை வேணும் சேட்டு? நம்ம தேடி வந்த சிலையை காணோம். क्या सुंदर है. इन्ना விலை 50,000 ரூபாய். இதே மாதிரி 4 பொம்பளைகளை சேட்டு, பொம்பளை சிலைகளை பேக் பண்ணி பில் போடு. சேட்டு, இந்த பில் போடுற யாருமெல்லாம் எங்கிட்ட கிடையாது. சைத்தான், உன்னை நம்பி நான் எப்படி 2 லட்சம் ரூபாய் கொடுக்கறது? எங்களை நம்ப மாட்டியா? ஏய், ஊர்ல இருந்து வரும்போது பார்த்தேன் உங்க பஸ் ஸ்டாண்ட்ல குடிக்கிற 4 ரூபாய் டம்ளருக்கு 40 ரூபாய் செயின் போட்டிருக்காங்க. உங்களை நம்பாமே என்னதான் பண்றது சேட்டு? உங்க ஆளுங்க எல்லாரையும் கூப்பிடு, அவங்க எதிர்க்க பணம் தரேன். அப்படியா? அப்ப கூப்பிடுறேன். ஏய், வெளியே நிக்குது ஆயுதப்பட 2 சைத்தான், அதையும் கூப்பிடுறேன். டேய் வாங்கறீங்க. அரே ஆஹோ பாய் ஆஹோ, எல்லாரும் பாத்துக்கோங்க. இந்த சைத்தான் கிட்ட நம்ம 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறான். மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு மாலையிட தேடி வரும் நாள். நிறுத்துங்க. இது இளையராஜா எங்க ஆளுங்களுக்காக பாடின பாட்டு. உங்க சொந்த சரக்கு இருந்தா எடுத்து விடுங்க. சொந்த சரக்கா? இட்லி போண்டா இடியாப்பம் ஊத்தாப்பம் காரவடை ஆமவடை உளுந்தவடை ஊத்தாப்பம் பொடியாப்பம் காபி டீ பால் பன் ரொட்டி. என்னங்க இது? இதெல்லாம் எங்க ஹோட்டல்ல போடுற சொந்த சரக்கு. இருந்தாலும் உனக்காக கொண்டு வந்திருக்கேன் பாரு சரக்கு. ஹாய், மைசூர் பாக்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என்னது கடிச்சிட்டியா? இது திங்கிறதுக்கு இல்ல. அப்ப எதுக்கு? சும்மா கண்ணாடி பேழையில வச்சு அழகு பாக்குறதுக்கு. சுத்தியில அடிச்சாதான் உடையும். ஆமா, உங்க அப்பா வீட்டுல இருக்கானா? அவரை நினைச்சதாங்க எனக்கு பயமா இருக்கு. அவனை பத்தி கவலைப்படாத. அந்த ஆள் நம்ம காதலுக்கு குறுக்க வந்தான்னா எங்க அப்பா ஹோட்டல்ல போட்ட அல்வா தோடு ஒண்ணு இருக்கு, அதை கொண்டாந்து கொடுத்த டிக்கியே செத்துருவான். அப்ப உங்க அப்பா நம்ம காதலுக்கு தடையா இருக்க மாட்டாரா? அவனை பத்தி இப்ப ஏன் ஞாபகப்படுத்துற? அவன் கிடக்கான் பஞ்சு மிட்டாய் தலையன். என்னதான் இருந்தாலும் உங்களை பெத்தவர் இல்லையா? அவனா என்ன பெத்தான்? எங்க அம்மா தர்மாஸ்பத்திரியில 10 மாசம் கஷ்டப்பட்டு என்ன பெத்தாங்க தெரியுமா? நான் கூட டாக்டர் ஜாடையா இருக்கேன்னு ஊரே பேசிக்குது. என்ன செம்புலாம் வந்து நிக்கிற? போட்டு பேரிச்சம்பளம் வாங்கி தின்ட்டியா? என்னது பேரிச்சம்பழமா? உங்களை பார்க்கலாம்னு ஆசையா வந்தா. இருக்கட்டும் இருக்கட்டும். எவ்வளவு நாளைக்கு தான் இந்த சின்ன செம்ப வச்சு ஆடிட்டு இருக்க போற? உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போய் பெரிய அண்டாவே வாங்கித்தாரு. அண்டாவெல்லாம் வச்சு ஆட முடியாது. அது இருக்கட்டும், உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரா? யாரு இந்த காதுல கடுக்கம் போட்டுக்கிட்டு கையில கம்ப வச்சுக்கிட்டு தெரியவானே அவனை சொல்றியா? நீ கவலைப்படாத. நாளைக்கே 4 ரவுடிகளுக்கு சாராயம் வாங்கி கொடுத்து அவன் கதையை முடிச்சிடுறேன். எப்படி ஒரு புள்ள உங்களுக்கு தேவையா? என் பிள்ளையா இருந்தா எலி மருந்து வச்சு கொன்னு போடுவேன். ஏன் அடிக்கிற? காதலிக்கும் போது அடிக்க கூடாது. நான் எங்க அடிச்சேன்? ஏன் கல்லாப்பட்டி மாதிரி வாய திறக்கிற? ஐயோ எப்பா என்ன அடிக்காதீங்கப்பா. எங்க என்னங்க? எப்பா எப்பா என்ன விட்டுருங்கப்பா. அவளை கல்யாணம் பண்ணுனா சொம்பு சொம்பா சீதனம் கொண்டு வருவாப்பா. எப்பா சொல்லுடாடு. என்ன அம்சமா இருக்க? இப்படி கல்லாப்பட்டியில உட்கார்றத விட்டுட்டு கரகாட்டக்காரி பின்னாடி சுத்திட்டு இருந்தா எப்படி? இனிமே கடை பொறுப்பு பூரா ஒண்ணுதான். கதையை கவனிச்சுக்க. செட்டியார, நான் வெளியூர் போயிட்டு வர்றேன். என் பையன் ரொட்டேஷனுக்கு எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடு. எவ்வளவு பணம் கேட்டாலுமா? வடிவு புறப்படல. நீ கிளம்புறதுக்குள்ள அங்க தாலியை கட்டி முடிச்சிருவாங்க. 2 நாளா கீதா சாப்பிடாம இருக்கிற. அவளை விட்டுட்டு எப்படிங்க போக முடியும்? பங்காளி கல்யாணத்துக்கு பணம் வைக்கிறமோ இல்லையோ, தம்பதி சகிதமா போனதான் மரியாதை நினைப்பாங்க. பாபா போலாம். ஐயா, கூனா கோவன் தான் வந்திருக்காரு. அதனையா கூனா கோவன்னா? கும்பகோணம் கோவிந்தராஜ பாவதர். ஓஹோ, இவரு
பாட்டு வாத்தியார் அம்மாவுடைய பெரியப்பா. பாட்டு வாத்தியார் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால இவர் அனுப்பிச்சிருக்காங்க. இவரு திருப்பதி, திருத்தணி, பழனி அந்த தேவாசனத்துல எல்லாம் பாடி இருக்காரு. நல்ல நேரத்துல வந்திருக்காரு. இவர் எப்பவுமே நல்ல நேரத்துல தான் வருவார். கீதாவுக்கு சங்கீதம்னா ரொம்ப பிடிக்கும். பாட்டு பாடுற சந்தோஷத்துல 2 வாய் சாப்பிட வச்சிருப்பாங்க. இவரையா? என் பொண்ணு. வா வா போலாம். ஐயா எப்பவுமே அப்படி சும்மா அம்சமா இருப்பாரு. இல்லங்க, என்ன என்ன ஒரு சின்ன சந்தேகம். என்ன என்ன சந்தேகம்? இல்ல, முகம் பூரா தாடியா இருக்க, எப்படி வாயை கண்டுபிடிச்சு சாப்பிடுறீங்க? ஓஹோ, அதுவா? எவக்கு கானம் தான் உணவு. ஐயோ, நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல, மேல இருக்க வேண்டிய ஆளு. யாம் அங்கேதான் போய் கொண்டிருக்கிறோம். இல்லங்க, ஐயோ, இன்னொரு சந்தேகம். இன்னும் என்னையா சந்தேகம்? காலையில் பாடும் ராகம் என்னவோ? பூபாலம். மத்தியானம் பாடும் ராகம்? அண்ணா மேம்பாலம். அண்ணா மேம்பாலமா? அப்படி ஒரு ராகம் இருக்கு? இருக்கும். அவர் சங்கீத வித்வான், நம்ம சமயக்காரன் தானே, நமக்கு என்ன தெரியும்? சரியாக சொன்னாய். இன்னொரு சந்தேகம். இன்னொரு சந்தேகமா? ஓய், நான் தெரியாம தான் கேக்குறேன். காலையில எந்திரிச்ச உடனே சத்தியம் பண்றீரா சந்தேகப்பட்ட கொள்றதுன்னு? என் சந்தேகம் முழுமையா தீரணும்னா நீங்க பாடி காட்டணும். இந்த பாடி இல்ல, இப்படி பாடி காட்டணும். ஓஹோ, அந்த பாடியா? சாப்பிட்டு சாப்பிட்டு திரும்ப வந்து சாப்பிடுவான். ஆமா சீக்கிரம் போயா. ஆமா கொண்டாங்க. 13.90 ஆமாங்க. இந்தாங்க, அடிக்கடி குடும்பத்தோட வாங்க வாங்க. 13.25 ஆமாங்க. இந்தாங்க 25 பைசா இல்ல, அதுக்கு பதிலா இத வச்சுக்கோங்க. ஐயோ, என்ன கூட்டம்! பலே பலே பலே, போங்க போங்க போங்க, சாப்பிடுங்க. சரியா, உன் கடையில வியாபாரம் நடக்குது, என் கடையில 3 நாளா வியாபாரமே இல்ல. ஊர்ல ஒருத்தி விட வீட்டுல உழ வைக்கலையா? உன் பையன் என்கிட்ட 1.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கான். 1.5 லட்சமா? ஐயோ, 3 லட்சம் ரூபாய் வியாபாரம். நல்லா இருமா? 5 ரூபா 10 பைசா. என்ன இவ்வளவு கம்மியா சாப்பிட்டு இருக்கீங்க? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், இன்னும் 4 இட்லி சேர்த்து சாப்பிடணும். கேட்டியா? சாப்பிட்ட பில்லுக்கு இவன் பணம் கொடுக்குறான். பரவாயில்ல, 10 ரூபாயாவது வச்சுக்கோங்க. சாப்பிட்டு பணமா வாங்குறீங்க? போங்க போங்க, பணத்தை வாங்கிட்டு போங்க, ஓடாதீங்க. பணத்தை வாங்கிட்டு போங்க. ஐயோ, எல்லாம் வருத்தப்பட்டு போறாங்களே. புரிஞ்சிருச்சுடா. இந்தாங்க, இதையாவது எடுத்துக்கிட்டு போங்க. எடுத்துட்டு போங்க. இதை எடுத்துக்கிட்டு போங்க. வாங்கிக்கிறேங்க. அரடா, ஏங்க ஏண்டா இது இறக்கி சொன்னா என்ன ஏடா இருந்த? எனக்கு வர வர ஞாபகம் மறதி கம்மியா இருக்குங்க. அப்ப இப்படி குத்து சொன்னா இப்படி குத்துவியா? ஐயோ அம்மா, யாருது? வாடா மயிலுக்கு பிறந்தவனே, நீ எப்ப இருந்தாலும் என்கிட்ட வருவான்னு தெரியும்டா. கரகாட்டமா 200 குத்துறியோ? வைத்தியரே, என் பணமெல்லாம் போச்சு. 1.5 லட்சம் ரூபாய் கடனாளி ஆக்கிட்டான். அட, காதல்னா ரூபா அப்படித்தாங்க போகும். காதல்ல சில பேரு தாடி வச்சுக்குவாங்க, பேப்பர்ல எழுதுவாங்க, மருந்து குடிப்பாங்க, ட்ரெயின்ல விடுவாங்க. ஆனா இவன் ஒரு பச்சை டைப்புங்க. பாத்தீங்களா, வந்த உடனே பச்சை கவிட்டான். கலர் துணியும் செம்பியும் காமிச்சிடாதீங்க, மோப்பம் முடிச்சா பின்னாடி போயிருவான். இத நான் சரி பண்ணிடுறேன், நீங்க மட்டும் வாங்க. போடா. எப்பா எப்பா எப்பா, இந்த வா இந்த வா, இங்க வர. இந்த மருந்து சாப்பிடு. சாப்பிடுறா, நீ சாப்பிடுறா. இந்தாங்க, இந்த மருந்த தின்னுன்னா அவன் திங்க மாட்டான், திங்காதன்னா வாங்கி திம்பான். அதே மாதிரிதான் இந்த குட்டி குரங்கு லேகியம். இத 30 நாளைக்கு கொடுங்க. 30 நாள் கழிச்சு நான் வந்து பாக்குறேன். நீங்க சொன்ன மாதிரி மருந்த திங்காதேன்னா திங்கிறேன், மருந்த குடிக்காதேன்னா புடுங்கி குடிக்கிறேன். இப்ப நிலை என்னன்னு நீங்க தான் பார்த்து சொல்லணும். பாக்குறது என்னங்க, அவனை நாக்கு பிடிக்கிட்டு சாகுறது மாதிரி 4 கேள்வி கேட்க போறேன். அந்த கரகாட்டக்காரி உனக்கு தேவைதானா? உங்களே இல்லங்க அவனை. நான் கேட்கிற கேள்வியில பையன் ஓடுவான். கதவை பூட்டி வச்சிருங்க, என்னாலும் கதவை திறக்காதீங்க. இன்னைக்கு அவனா இல்ல நானு பாத்துறேன். ஐயா, கதவை பூட்டடா. என்ன சத்தம் போட்டாலும் திறக்காத. பூட்டிடுறேன்.
இப்ப சுடுன்னா சுற்றுவானா, சுட வேணாம்னா சுடுவானா? இந்த பைத்தியம் தீர்ந்து போச்சா இன்னும் தீரலையா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த வைத்திய தொழில் எனக்கு தேவைதானா? எனக்கு கொழுப்பு. வெளியில உட்காந்துருக்காங்களே, இங்கதான் தெரியாதவங்க. கதவை திறக்க வேணாம், நான் வேற திறக்க வேணாம்னு சொல்லிட்டேன். இப்ப சுற்றுவானா இல்ல விட்டுருவானா? உள்ள இருந்து தண்ணியா வருது, என்னடா? ஐயா, நம்ம வைத்தியர் தான் வெட வெட நடுங்கி காலு வழியா ஒண்ணுக்கு போறா. இவர் ஏன் ஒண்ணுக்கு போறாரு? ஆமா, கதவைத்தானே திறக்கப்படாதுன்னு சொன்னாரு. ஆமா, வீட்டு மேல ஏறி ஓட்ட பிரிச்சு உள்ள என்ன நடக்குதுன்னு பாரு. போ, பாத்துறேன். வைத்தியரையா, அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.